மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை எதை நான் கேட்பேன் எதை நான் கேட்பேன் உனையே தருவார் எதை நான் கேட்பேன் உனையே தருவார். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராம் கார்த்திகாஸ் அஃபிஷியல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய இடத்துல நேச்சுரல் வாய்ஸ் அப்படியே கொடுத்துருக்கேன், வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. ஏன்னா உங்களுக்கும் பார்க்கறதுக்கு அந்த ஃபீல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கோவில் ஃபங்க்ஷன்லேருந்து விளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஒரு இடத்துல கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஈவினிங் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருந்தது. அங்கே போயிட்டு அப்படியே ரிட்டன் வர வழியில் இந்த கோவிலுக்கு வந்து வந்திருந்தோம். இந்த கோவிலில் ஹஸ்பண்ட் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எப்போவுமே வந்து குண்டம் இறங்குவேன்ப்பா, இந்த வருஷம் வந்து போகவே முடியல, கண்டினியூஸாக வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப தடைப்பட்டுட்டே இருக்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி வாங்க இவ்வளோ தூரம் வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரிட்டன் வர வழியில் அந்த கோவில் ஃபங்க்ஷனையுமே பார்த்துட்டு தான் வந்திருந்தோம். கரெக்டாக அந்த கோவிலுக்கு நாங்கள் போய் ரீச் ஆகும்போது மணி நைட்டு ஒரு 10:15 கிட்டே இருக்கும். ஸோ கரெக்டாக நாங்கள் போகும்போது சாமியும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்களா, ரொம்ப நிறைவாக இருந்தது. ஏன்னா நாங்கள் போகும்போது சாமி அப்போ தான் எடுத்து வச்சு ஊர்வலம் வந்து கிளம்பிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து சாமி எடுக்கிறத மட்டும் பார்த்துட்டு அப்படியே உள்ள கடத்தெருவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் வந்து கிளம்பிட்டோம். ரிட்டன் அங்கே கிளம்பும் போதே மணி ஒரு 11:45 கிட்டே இருக்கும். ஸோ அப்படியே காரில் வைக்கிறதுக்காக குட்டியாக ஒரு
ஒரு பன்னி டாய் மட்டும் வாங்கியிருந்தோம். ஸோ வாங்கிட்டு ரிட்டன் வந்து கிளம்பிட்டோம். இந்த ஊரில் வந்து அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஸோ இந்த கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்னென்னா, எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி நாங்கள் பொண்ணு கூப்பிட்டு வரும்போது இந்த கோவிலில் தான் மண்டபத்துக்கு போகிறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப ஒரு மெமரபுளான கோவில் கூட எனக்குமே. Smart way to a better car at HertzCarSales.com. ஸோ அன்றைக்கி வந்து ஐபிஎல் மேட்ச் வேறு போயிட்டு இருந்ததுனால ஹஸ்பண்ட் வந்து அப்படி டிரைவிங்கில் இருக்கும்போது மேட்ச்மே வந்து பார்த்துட்டே வந்து ட்ரைவ் பண்ணி வந்துட்டோம். கோயம்புத்தூருக்கு வந்து ரிட்டன் வரும்போது மணி வந்து ஒரு 1:15 கிட்டே இருக்கும். ஸோ ரிட்டன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் ரொம்பவே பக்கம் தான். அன்றைக்கி பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் பச்சை நாயகி அம்மன் தேர் திருவிழான்னு வந்து போட்டிருந்ததா, சரி போகிற வழியில் அவங்களையும் பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே தேர் திருவிழாமே பார்த்து கரெக்டாக ரிட்டன் வரும்போது தேரெல்லாம் எடுத்து கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. அட்லீஸ்ட் ஃபைனலாக தேரவாது பார்க்கலான்னு சொல்லிட்டு ரிட்டன் வரும்போது அப்படி தேரையும் பார்த்து லைட்டாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்து வரும்போது மணி ஒரு 2:30 மணி கிட்ட இருக்கும். ஸோ வந்ததுக்கப்புறமா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி மறுநாள் vlog எதுவும் எடுக்கல. அதுக்கப்புறம் டே ஆஃப் நெக்ஸ்ட் டே தான் நான் வந்து வீடியோ வந்து எடுத்திருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரம். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்து முதல் நாள் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்கியிருந்தேன். அதனால் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்றதுக்கு எனக்கு கரெக்டாக இருந்தது. இன்றைக்கி வந்து பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சு வச்சுருந்தேன். ஏன்னா அம்மா வந்து பொங்கல் பாத்திரம் எனக்கு பொங்கலுக்கே வாங்கி கொடுத்துருந்தாங்க. பட் கரெக்டாக எனக்கு பொங்கல் அன்றைக்கி வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு சிச்சுவேஷன் இல்லை. ஃபேமிலியில் ஒரு கண்டோலன்ஸ் இருந்ததுனால சரி அதுக்கப்புறமா ஒன்றும் நல்ல நாள் எதுவும் அவ்வளோக்கா இல்லை. பட் பங்குனி உத்திரம் வந்து எனக்குமே முருகன் வந்து ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு கடவுள். ஸோ அன்னைக்கு வந்து வைக்கலாம், ஏதாவது ஒரு நல்ல நாள் வரட்டும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். பங்குனி உத்திரம் வந்து வந்திருந்தது. சரி பானையை வந்து புது பானையை அப்படியே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி வந்து பொங்கல் வைக்கலாம்னு சொல்லிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து காலையிலே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஃப்ரெண்டு ஃபேமிலியில் அவங்க ஒரு கோவில் ஃபங்க்ஷனுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்கேயும் கிளம்பணும். காலையில் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு வந்து கிளம்பிடலாம். லஞ்ச் டின்னருக்கு வந்து கோவிலில் வந்து சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அன்றைக்குமே ஹஸ்பண்ட்க்கு வந்து பெர்மிஷன் தான். ஈவினிங் வந்து டியூட்டிக்கு வர சுச்சுவேஷன் தான் இருந்தது. பட் அங்கே போனதுக்கப்புறம் அப்படியே மாறிடுச்சு. பொங்கல் வந்து நிறைவாக வந்து வச்சு முடிச்சிட்டோம். சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கும்போது இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும் அதெல்லாம் வந்து நிறைய சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து நான் மனசார நினச்சது வந்து அதுதான், நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் போதும் அப்படி தான் நான் எப்பவுமே நினைப்பேன். ஸோ எனக்குமே வந்து அன்றைக்கி ரொம்ப நிறைவாக பொங்கல் வந்து பொங்கியிருந்தது. ஸோ நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் vlog எதுவும் எடுக்கல. ரொம்ப டிலே ஆகிடுச்சுன்னு ஹஸ்பண்ட் சீக்கிரம் கிளம்புப்பா போகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் சீக்கிரமே வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்பிட்டோம். ரிட்டன் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பும் போதே மணி வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே ஒரு 11:30 மணிக்கிட்ட இருக்கும். ஸோ வீட்டிலே வந்து பூவெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் ஹஸ்பண்ட் ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க, நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவேன். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நானும் ஹஸ்பண்டுமே வந்து இன்றைக்கி 2 வீலரில் தான் கிளம்பியிருந்தோம். ஏன்னா பக்கம்தான். ஸோ நைட்டு டிலே ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. சீக்கிரம் வந்துடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் வந்து கிளம்பியிருந்தோம். ஸோ கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். இன்னும் அங்கே போனதுக்கப்புறமா அங்கே போய் நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறத நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த வைப் வந்து அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக என்னோடய வாய்ஸ் அவுட் கொடுக்காம அந்த ரியல் சவுண்டை அப்படியே கொடுத்துருக்கேன். என்ஜாய் பண்ணுங்கள். வந்து யார் இருப்பா?
போனதும் போய் அண்ணியை போய் பார்த்துட்டோம். ஸோ வீட்டில் அண்ணி மட்டும் இருந்தாங்க, அண்ணா எங்கேயும் வெளியில் போயிட்டாங்க போல். ஸோ அண்ணியை போய் பார்த்துட்டு ஸோ நானும் ஹஸ்பண்ட் அண்ணி அதுக்கப்புறம் அண்ணியோட ஃப்ரெண்டு எல்லோரும் போய் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். திரும்ப ஒரு 2:30 மணி போல் மாவிளக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஊருக்குள்ளே வந்து எல்லாத்தையும் மாவிளக்கு வந்து அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. பட் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே எனக்கு பார்க்கும்போது அப்படியே எனக்கு என்னோட சொந்த ஊரில் இருந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த போலீஸ் வேலைக்காக வெளியில் வந்து இருக்கோம். ஸோ ஒவ்வொரு டியூட்டி ஒவ்வொரு இடத்துல வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. பெருசாக எங்களுக்கு இதுதான் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அந்தந்த இடத்துல என்னென்ன இருக்கோ அதை வந்து அப்படியே என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். இப்படி தான் வந்து போகும். பட் எனக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால ஸோ இவங்க ஏரியா பார்க்கும்போது அப்படியே என்னோடய ஃபேமிலி ஃபங்க்ஷன் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் எனக்கு வந்து இருந்தது. மதியம் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கோவிலே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அண்ணி வந்து மாவிளக்கு எடுத்திருந்தாங்க. திரும்பவும் அகெயின் வீட்டிலேருந்து கோவிலுக்கு வந்து கொஞ்சம் பூஜைகள்லாம் நடந்தது. ஸோ அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போகும்போது மணி ஒரு 4 மணிக்கிட்டே இருக்கும். வீட்டுக்கு போயிட்டு திரும்பவும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு டீ மட்டும் சாப்பிட்டு ரிட்டன் வந்து கோவிலுக்கு வரணும்னு சொல்லியிருந்தாங்களா. சரி நம்மளும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து வந்துட்டோம். ஏன்னா எனக்கு அண்ணா அண்ணி 2 பேருமே வந்து பூச்செடி எடுக்கிறதா இருந்தது. ஸோ அவங்க வந்து வீட்டில் அதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்ட் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே கடத்தரவெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு ரிட்டன் வந்து கோவிலுக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி நைட்டு ஃபுல் என்ன சொல்கிறது செம்ம என்ஜாய் இருந்ததுன்னு தான் சொல்லணும். கொஞ்ச நேரம் அப்படியே கடத்தருவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்து ஒரு 7:30 போல் வந்துட்டோம். ஏன்னா 7:30க்கு மேலே அண்ணா அண்ணி வந்து பூச்செட்டி வீட்டிலேருந்து கிளம்புறதா இருந்தது. ஸோ அண்ணா வீட்டுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-12 பூச்செட்டிக்கிட்டே இருக்கும். அங்கே கொஞ்சம் பக்கத்தில் இருக்கவங்களாம் சேர்த்து அங்கேருந்து வந்து கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சட்டி எடுத்து வைக்கிறது, அதுக்கு வந்து தணல் போட்டு விடுறது, ஸோ விறகெல்லாம் எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த கோவிலில் பட்டாசு, ஸோ இந்த ஃபங்க்ஷன் இந்த வைபெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிஜமாகவே வந்து என்னோடய ஊரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா அம்மா ஊரில் இருக்கும்போது எந்த ஃபங்க்ஷன்னாலும் நம்ம போயிடலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பட் இப்போ வந்து ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கும்போது ஒரு சில விஷயத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னாலே ஹஸ்பண்டை விட்டுட்டு எப்படி நம்ம தனியாக போகிறது, நம்ம போயிட்டோன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க இங்கேருந்து, அதெல்லாம் நிறைய யோசிக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா. ஸோ எனக்கு ரொம்பவே வந்து ஊரை மிஸ் பண்ணுறோமோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த தணலெல்லாம் வளர்த்துட்டு அப்படி பூச்சட்டி எடுத்துகிட்டு கோயிலுக்கு வந்து போயிட்டோம் எல்லாருமே சேர்ந்துட்டு.
வாங்க. எந்த வளையல் எடுத்தாலும் 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா. வாங்கம்மா வாங்கம்மா வாங்க. எந்த வளையல் எடுத்தாலும் 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா. வாங்கம்மா வாங்க. எந்த வளையல் எடுத்தாலும் உங்களுக்கு 2 எட்டு கிடைச்சா நல்லா இருக்கும். 100 ரூபா. 2 வாங்கம்மா எட்டு கிடைச்சிங்களா? 2 எட்டு இருந்தா லூசா போகும். ஓ இது 2 6. வாங்கம்மா வாங்க. அதாவது எந்த குத்தம் வளையல் ரெண்டு எட்டு இல்லைங்களா எடுத்தாலும் உங்கள்ட்ட? 100 ரூபா 100 ரூபா. அப்படி வாங்கம்மா ஒரு சைஸே வாங்க. இல்லை. எந்த வளையல் எடுத்தாலும் 100 ரூபா எடுத்தாலும் 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா. வாங்கம்மா வாங்கம்மா வாங்க. எந்த வளையல் எடுத்தாலும் 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா. வாங்கம்மா வாங்க. எந்த வளையல் எடுத்தாலும் 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா. வாங்கம்மா எந்த வளையல் எடுத்தாலும் 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா. வாங்கம்மா வாங்க. எந்த ஃபங்க்ஷன்லாம் பார்த்து நல்லபடியாக என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலே தான் அங்கேருந்து வந்து கிளம்பியிருந்தோம். ஏன்னா மறுநாள் காலையில் ஹஸ்பண்ட்க்கு வந்து டியூட்டிக்கு போகணும். ஸோ பெர்மிஷன் சொல்ல முடியாது. அதனால் ஃபங்க்ஷன் எவ்வளோ லேட்டாக முடிஞ்சாலும் பரவாயில்லன்னு நைட்டு ஒரு 12:15 போல் தான் அங்கேருந்து வந்து கிளம்பியிருந்தோம். அதுவும் இல்லாமல் ஆர்கெஸ்ட்ரா வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஏன்னா எங்களோட ஏரியாவுக்கு பொங்கலுக்கு இந்த அண்ணா தான் வருவாங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் வந்து பூச்சிட்டு எடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஆர்கெஸ்ட்ராவும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா. ஸோ அதையுமே பார்த்துட்டு லேட்டாக தான் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியிருந்தோம். மறுநாள் காலையில் சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு தான். ஏன்னா அந்த 2-3 நாளாகவே வெளியில் ஹோட்டலில் அவுட் சைட் ட்ராவல் இப்படியே தான் இருந்ததுனால கொஞ்சம் லைட் ஃபுட்டாக எடுத்துக்கலான்னு மறுநாள் காலையில் வெள்ளரிக்காய் மட்டும்தான் எடுத்திருந்தோம். வீட்டில் இட்லி தோசைக்கு மாவுன்னு ஒன்று ஆட்டி 6 மாதத்துக்கு மேலாச்சு. ஏன்னா ஒர்க் போயிட்டு இருந்ததுனால பெருசாக அதில் கான்சன்ட்ரேட் பண்ணலை. பட் இனி கொஞ்சம் வந்து அதெல்லாம் பார்க்கலான்ட்டு அன்றைக்கி மறுநாள் காலையில் எந்திரிச்சோனி முதல் வேலை இட்லி தோசைக்கு வந்து அரிசி ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளீனிங் வேலைகள்லாம் இருந்தது. ஸோ அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஒரு விஷயம் நான் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா, நம்ம என்னதான் ரிலேஷன் வீட்டுக்கெல்லாம் போனால் கூட ஒரு சில விஷயங்கள் நான் வந்து யோசிப்பேன். ஒரு பொருளை தொடணும் அப்படின்னா கூட நம்ம தொட்டா இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது என்னோடய மைண்டில் எப்போவுமே இருக்கும். பட் நம்ம போயிட்டு என்ன வேணாலும் உரிமையாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா. பட் அவங்கள வந்து எனக்கு இவங்களும் ஒருத்தவங்க. இந்த அண்ணா ஃபேமிலி எங்கள் வீட்டில் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் போய் இருக்கலாம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிறது எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அந்த அண்ணியுமே சரி, நான் போனால் கூட இந்த வேலை செய்ய எதுவும் சொல்ல மாட்டாங்க, என்னோடய விருப்பம் தான். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான கேரக்டர் அந்த அண்ணியுமே சரி. ஸோ அதே மாதிரி ரொம்ப ஹாப்பியாக வந்து எங்களையுமே பார்த்து அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. ஸோ நல்லபடியாக வீட்டுக்கு வந்திருந்தோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து பெட்டை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், க்ரூமிங்காக கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அந்த டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் பாப்பாவையும் கூப்பிட்டு போகணும். கேட்டுக்குமே வந்து அன்றைக்கி வந்து இன்ஜெக்ஷன் இருந்தது, தடுப்பூசி போடணும் அவனுக்குமேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம். கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது மணி ஒரு 1 o'clock கிட்டே இருக்கும். ஸோ வந்ததுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து வெஜ் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருந்தாங்க.
வர வழியில் ஒரு மரத்தில் நிறைய கொய்யாப்பழம் இருந்ததா. ஸோ யாருமே பறித்த மாதிரி தெரியல அப்படின்ட்டு. ஸோ எதுக்கு இதெல்லாம் வேஸ்ட் பண்ணணும், அதில் நல்ல சிகப்பு கலர் கொய்யாப்பழம் வேறு. அப்படியே கொஞ்சம் வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் வீட்டுக்கு. ஹஸ்பண்ட் வந்து ஒரு பக்கமாக வெஜ் பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து அப்படியே பேரலெல்லாம் மாவுக்கு வந்து ஊற போட்டுட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து ஹேர் பேக் போடலாம் அப்படின்னு தான் ஒரு ஐடியா இருந்தது. ஏன்னா ஒர்க் போக ஆரம்பித்ததுலேருந்து பெருசாக ஹெல்த் கேரும் இல்லை, ஸ்கின் கேர், ஹேர் கேர் எதுவுமே பண்ணுறதில்ல. கால் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிட்டு இருந்தது. பட் இப்போ வீட்டில் இருக்கோங்க இல்லையா, ஸோ கொஞ்சம் வந்து நம்ம கேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஹேர் பேக் தான் வந்து போடலான்னு யோசிச்சு வச்சுருந்தேன். முட்டையோட வெள்ளை கரு மட்டும் தான் எடுத்திருந்தேன். ஸோ ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தலையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கத்தாழை மட்டும் அப்ளை பண்ணியிருந்தேன். கத்தாழை வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா ஹேர் பேக்குக்காக முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்திருந்தேன். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஹேர் பேக் தான் ட்ரை பண்ணுவேன்னு கேட்டால் அந்த மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணுவேன். இந்த வாரம் இது போட்டிருக்கேன் அப்படின்னா வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ அடுத்து வேறு ஒரு ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணுவேன். என்னோட ரொட்டீன் வந்து இப்படி தான் இருக்கும். அன்னைக்கு ஹேர் பேக் நல்லா போட்டுட்டு நல்லா தலை குளிச்சுட்டு பார்த்ததுக்கப்புறமா ஹேர் வந்து நல்லா அவ்வளோ ஒரு பார்க்குறதுக்கு நல்லா சில்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது ரெகுலராக ட்ரை பண்ணும்போது ரிசல்ட் வந்து விசிபிளாக பார்க்க முடியும். அப்படியே மாவு வந்து ஒரு பக்கம் ஓடி முடிச்சது. நானுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு ஈவினிங் போல் வீட்டில் வந்து நிறைவாக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். எப்பவும் போல் இல்லாமல் இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கார்த்திகா ராம்குமார். தேங்க்யூ, பாய்.